மத்திய அரசின் கல்வி உதவித்தொகையை பெற்றுத் தருவதாக கூறி சேலத்தில் கல்லூரி மாணவர்களிடம் 4 பேர் பணம் வசூலித்தனர். அவர்கள் மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தில் பணிபுரிவதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் அவர்கள் போலி என தெரியவந்ததை அடுத்து 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மற்ற 2 தப்பி ஓடிவிட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள எஸ்ஆர் பட்டினம் கிராம விவசாயிகளிடம் மதுரையைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்ற வியாபாரி நெல்லை வாங்கியுள்ளார். அப்போது அவர் போலியான எடைக்கற்கள் மூலம் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விவரம் தெரிய வந்ததும் அவர் தப்பி ஓடிவிட்டார். ஆத்திரம் அடைந்த மக்கள் நெல் மூட்டைகளை ஏற்ற வந்த லாரியை சிறைபிடித்தனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே 12 ரேஷன் அரிசி மூட்டைகள் நீண்ட நேரம் அனாதையாக கிடந்தன. இது பற்றிய தகவல் கிடைத்ததும் அதிகாரிகள் வந்து அந்த அரிசி மூட்டைகளை மீட்டனர். அவற்றின் மொத்த எடை 900 கிலோவாகும். இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்கள் மாநாடு சிவகாசியில் நடந்தது. இதை முன்னிட்டு பேரணியும் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி.கே. ரங்கராஜனும் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழில்களை சிறு மற்றும் குறுந்தொழில் பட்டியலில் இருந்து நீக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலில் ஏகாதசி விழா நடந்தது. இதை முன்னிட்டு ரங்கநாதர் அமர்ந்த கோலம், நின்ற கோலம் மற்றும் சயன கோலம் என 3 விதமாக காட்சி தந்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள்.